ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ எட்ஜ் 60 ப்ரோ இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மொழிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. ஏப்ரல் 30 லான்ச் ஆக போதும் ஆஃபீஸில் அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதோட கேமரா 3 கேமரா 50 MP சோனி லைட் 700C சென்சருங்க. அடுத்தது மறுபடியும் ஒரு 50 MPங்க, அது வந்து மேக்ரோவுக்கும் அல்ட்ரா வைடுக்குமே. அப்புறம் மறுபடியும் ஒரு 50 MP, அது வந்து டெலஃபோட்டோ, நம்ம 3x ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலாங்க. மொத்தம் 3 கேமரா, 3மே 50 MP கேமரா. சப்போஸ் 4 கேமரான்னு சொல்லாங்க, ஆனால் பேக்கில் 3 கேமரா. ஓகேங்களா? அது வந்து 4K வீடியோ 30 எபிசோட் ஷூட் பண்ணிக்க முடியும் மேக்ஸிமம். ஓகேங்களா? வித் OS சப்போர்ட்டோட. அடுத்து ஃப்ரண்ட்டில் 50 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுவுமே நான் 4K வீடியோ 30 எபிசோட் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா? கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. போன எட்ஜ் 50 சீரிஸில் நல்லாவே இருந்துச்சு. அதே போல் தான் எட்ஜ் 60 சீரிஸ்லையும் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா சோனி லைட் 700C அப்படிங்கிற சென்சார் வந்து நல்லாவே இருக்குங்க. இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறது வந்து குவாலிட்டியாக இது ஷூட் பண்ணுறது நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா? ப்ராஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லாவே கொடுக்கும். அடுத்தது நம்மளுக்கு இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்துலாங்க. 1.5K ட்ரூ கலர் குவாட் கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு கர்வ் டிஸ்பிளே தான். 96.4 ஸ்க்ரீன் ரேஷியோ, நல்லா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டில் சிறுசாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் டால்பி அட்டாமஸ் சவுண்டும் கொடுக்குறேன்ட்டுருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. கூடவே நம்மளுக்கு பிரைட்னஸ் லெவல், பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து 4500 nits கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நல்லா மேசிவாக இருக்குங்க. அவுட்டோர் யூசேஜ் அப்போ நல்லா பிரைட்டாக இருந்தாலுமே நல்லா வெளிச்சமாக தெரியுங்க. ஓகேங்களா? எவ்வளோ தான் நம்ம கிளார் அடிக்கிற பிளேஸ் இருந்தாலுமே டிஸ்பிளே நல்லா பிரைட்டாகவே தெரியுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்மளுக்கு POL டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிவ்யூஸ் எடுக்கிறனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 8350 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் சொல்லாங்க. 1.5 மில்லியன் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கொடுக்குறது அப்படின்னா நல்லா ஃபோன்னே சொல்லாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் கேம் விளையாடுறதுனால ப்ராசஸ் நல்லாவே கொடுக்கணும். ஃபோனுக்கு நல்ல ஃபாஸ்ட் கொடுக்குறதுக்கு அந்த ப்ராசஸ் தான் முக்கியம். இந்த ப்ராசஸ் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் சொல்லாங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லாங்க. அடுத்தது நம்மளுக்கு UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. LPDDR5X ரேம் கொடுக்குறாங்க. அதனால் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது எல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு மோட்டோ AI கொடுத்துக்கிறாங்க. இதில் நிறையாவே இருக்குது. வேரியண்ட் வந்து 8GB RAM வேரியண்ட் இருக்குதுங்க, 12GB RAM வேரியண்ட் இருக்குது, 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குது, 256GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. வேரியண்ட் மொத்தம் 4 இருக்குதுங்க. கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குதுங்க. அடுத்து பேட்டரி லைஃப் பற்றி பார்த்துலங்க. 6000 mAh பேட்டரிங்க, நல்லா மேசிவான பேட்டரி. இப்போ எல்லாருமே Android 15 வரும்போது எல்லாமே 6000 mAh பேட்டரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் அதே போல் தாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அதனால் நம்மளுக்கு நல்லா குயிக்காக சார்ஜ் ஆகிங்க. மோஸ்ட்லி ஒரு 50 நிமிஷத்து 40 நிமிஷத்துலேயே சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருங்க. அது 3 நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து பேட்டரி லிங்க் அப்படின்னு சொல்லி அவங்களே கிளைம் பண்ணுறாங்க. அது நார்மல் யூசேஜுக்கு. நீங்கள் கேமில் விளையாடினா 12 hours அந்த ரேஞ்சில் தான் இது இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. இப்போ கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது, ப்ராசஸ் நல்லாவே இருக்குது. அடுத்தது IP68 69க்கான வாட்டர் ஸ்டாண்ட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தண்ணிக்குள்ளே போட்டாலுமே நல்ல மழை தண்ணி ஃபோர்ஸாக வர தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் மிலிட்ரி கிரேடு 810 அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கிரேட் கொடுத்துறாங்க. அதாவது போட்டு உடச்சாலும் ஒன்றும் ஆகாது. உடச்சிருங்க. அந்த கிரேடு கொடுத்தங்காட்டி நம்மளுக்கு கீழே போட்டாலும் ஒன்றும் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு 3.5mm ஜாக் கிடையாதுங்க. ஏன்னா IP69 68 கொடுக்கறனால நம்மளுக்கு 3.5 ஜாம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாதுங்க. அப்புறம் நம்மளுக்கு இதில் கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குதுங்க. அதே போல் நம்மளுக்கு பேட்டரி லைஃபும் நல்லாவே இருக்குது, ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ்ஸு. அதே போல் ப்ரைஸ் சொல்லவே இல்லை, ப்ரைஸ் சொல்லிடுறேங்க. 8GB 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் வந்துச்சுன்னா 32,000 ஸ்டார்ட் ஆகுங்க. அதே 8GB 256GB வந்துச்சுன்னா நம்மளுக்கு 33,000 அந்த ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஆஃபரில் 31,999 அந்த ரேஞ்சில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃபர் விட்டாங்க, சும்மா லான்ச் ப்ரைஸ் ஆஃபர் சொல்லிடுவாங்களே, அந்த சும்மா பேங்க் ஆஃபர்ஸ் அப்போ வந்து அந்த ப்ரைஸில் இருக்குங்க. அப்புறம் இல்லை 33,000 அந்த ரேஞ்சில் வருது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல வேல்யூவான ஃபோன் சொல்லாங்க. ஏன்னா கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது, டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. அதே போல் நம்மளுக்கு ஒரு ப்ராசஸும் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ஸு, ஃபீச்சர்ஸும் நல்லாவே இருக்குதுங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. நிறையா பேர் வாங்க போகிறாங்க. கண்டிப்பாக ரீச் நல்லா ஆக போகுது. போன டைம் மோட்டோ எட்ஜ் 50 சீரிஸ் வந்து சும்மா வெறித்தனம் பண்ணுச்சுங்க. அதே போல் தான் இதுவுமே எட்ஜ் 60 சீரிஸுமே நல்லா பண்ண போகுது. அது இந்த ஃபோன் நல்லாவே இருக்குதுங்க. ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் ரிவ்யூஸில் நாங்கள் வீடியோ போட்டவங்களுக்கு நோட்டீஸ். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.